நானும் அப்பாவும் மும்பை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கோம். குஜராத் போயிட்டு இருக்கோம். குஜராத்தில் வந்து நாளைக்கு பிப்ரவரி 22 காந்தி சபர்மதி ஆசிரமத்திலிருந்து நடைபயணம் தொடங்குறோம். இவிஎம் தடை பண்ணிட்டு வாக்கு சீட்டு முறையில் நியாயமாக தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தண்டியில் வந்து போய் முடிக்க போகிறோம். ஒரு 15 நாள் நடைபயணம் வந்து பண்ணுறோம். இது வந்து காந்தி வந்து இந்த பாதையில் தான் தண்டி யாத்திரை நடத்தினார். காந்தி சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி வரைக்கும் வந்து தண்டி யாத்திரை நடத்தினார். வெள்ளக்காரங்க வந்து உப்புக்கு கூட வரி போடுறாங்கன்னு சொல்லி அதை கண்டிப்பாக காந்தி வந்து நடைபயணம் வந்து போனார். ஆனால் இன்னைக்கு வந்து நம்மளோட ஓட்டுரிமை இழந்துட்டு இருக்கோம். இந்த குஜராத் கொள்ளை கும்பல் வந்து ஃபுல்லாக வந்து நாட்டை கொள்ளையடிக்கிறாங்க. எல்லா பொருளுக்கும் வரி போடுறாங்க. மக்களை வந்து படுகொலை பண்ணுறாங்க. இதை கண்டித்து தொடர்ச்சியாக நம்ம என்னதான் போராட்டம் பண்ணாலும் மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டாலும் கடைசி எலெக்ஷனில் வந்து மிஷின் வச்சு ஃப்ராட் தனம் பண்ணி ஜெயிச்சுட்டு போகிறாங்க. அதனால வந்து இது இன்னொரு சுதந்திர போராட்டம். நம்மளோட ஓட்டுரிமையை திரும்பவும் மீட்கிறதுக்காக, நம்மளோட ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் பண்ணி நிறைய தியாகங்கள் பண்ணி நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த இவி மிஷினை தடை பண்ணிட்டு வாக்கு சீட்டு முறையில் நியாயமாக தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது வலியுறுத்தி குஜராத்தில் வந்து நாங்கள் வந்து நடைபெற போகிறோம். இது வந்து இன்னொரு சுதந்திர போராட்டம் தான். குஜராத்தில் போய் வந்து பண்ணுறீங்க, நிறைய வந்து உயிருக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல் கூட உருவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் அக்கறை வெளிப்படுத்துறாங்க. தெரியும் நம்ம வந்து இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் செத்து போயிடுவாங்க. அதனால வந்து உயிரை பணைய வச்சு தான் வந்து இந்த நடைபயணத்தை வந்து நானும் அப்பா வந்து பண்ணுறோம். நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு செய்தியை வந்து சொல்கிறோம். இது இன்னொரு சுதந்திர போராட்டம், எல்லாருமே கேட்கணும். நாங்கள் வந்து எங்களோட கடமையை சொல்கிறோம், செய்கிறோம். இவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க் எடுத்து இதை பண்ணுறோம் அப்படின்னா எல்லா மக்களுமே இதுக்காக வந்து போராடணும். எல்லா மக்களும் வந்து இதுக்கான குரலை எழுப்பணும். இவிஎம் தடை பண்ணணும் அப்படிங்கிற குரலை எழுப்பணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து குஜராத்தில் வந்து பண்ணுறோம். குஜராத் வந்து காந்தி தேசம், அது வந்து மோடி தேசமோ கோட்சே தேசமோ கிடையாது. குஜராத் வந்து காந்தி தேசம். அதனால தான் வந்து அங்கே வந்து நாங்கள் போய் வந்து இந்த நடைபயணத்தை பண்ணுறோம். ஜனநாயகம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இந்தியா வந்து இந்தியாவா இருக்கணுமா நாசமானுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய தேர்தல் தான் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல். இது வந்து முழுக்க முழுக்க தேர்தல் கமிஷன் ஒரு திருட்டு கமிஷன் வந்து கையில் வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அத்தனை பேர் இன்னைக்கு வந்து இந்த இவிஎம் விஷயத்தில் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க நாட்டுக்கு. எப்படி வந்து அன்னைக்கு சுதந்திர போராட்ட காலத்தில் அன்னைக்கு இருந்த இளைஞர்களும் அன்னைக்கு இருந்த சுதந்திர போராட்ட தியாகிகளும் நாட்டுக்காக உயிரை கொடுத்து போராடி நமக்காக ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு போனாங்களோ, இன்னைக்கு அது இந்த சங்கி கும்பல், இந்த RSS பாசிஸ்ட் கும்பல் வந்து சுதந்திரத்தை பறிச்சுட்டானுங்க நம்மகிட்ட இருந்து. 10 வருஷமா திருட்டுத்தனமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியை வீழ்த்தணும்னா இவிஎம்க்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்தணும். அரசியல் கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்ல, யாரை நம்பி பிரயோஜனம் இல்ல, மக்களை களத்தில் இருக்க வேண்டிய காலகட்டம். வணக்கம், பாலமுருகன். 2024 எலெக்ஷன் வந்துட்டு இந்தியாவுக்கு வாழ்வா அல்லது சாவா அந்த ரேஞ்சில் போயிருச்சு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் விழிப்புணர்வு ஏற்பட்டு அவர்களுக்கு தெரிந்த வகையில ஜனநாயக பூர்வமா போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போராட்டத்தின் விளைவா பல பதிவுகளை நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு பதிவு தான் இப்ப நீங்க பார்த்தது. இப்போ முக்கியமான விஷயமா என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, அந்த இவிஎம் மிஷினுக்கு பார்த்தீங்கல்ல, எலக்ட்ரானிக்ஸ் வாக்குப்பதிவு மிஷின், அது வேண்டவே வேண்டாம், அதுல ஏகப்பட்ட ஃபோர்ஜரிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமாக நமக்கு பதிவுகள்ல வந்தும் இங்க இந்த ஜனநாயகத்துல இந்த பாசிச கவர்மெண்ட் கிட்ட எந்த விதமான ரியாக்ஷனும் ஏற்படல. ஆகையால் இறுதியில் நீதிமன்றத்தை விட வலிமையானது எது என்று கேட்டால் நீதிமன்றம், மக்கள் மன்றம் அப்படிங்கிற நம்பிக்கையில அனைவரும், குறிப்பா வடநாட்டுல மிக பெரிய அளவிற்கு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும், எப்படி விவசாய போராட்டங்கள் ஒரு பக்கத்து மிகப்பெரிய அளவிற்கு இங்க ஏற்பட்டிருக்கோ அதுக்கு இணையான போராட்டமா இந்த மிஷினை ஒழிச்சு கட்டிட்டு வாக்குரிமை சீட்டை தான் எங்களுக்கு கொடுக்கணும், வாக்குச்சீட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற லெவல் நடந்துகிட்டு இருக்கு. வழக்கம் போல இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன ஊடகங்கள், பார்ப்பன அடிவரடி ஊடகங்கள், பார்ப்பானுக்கு சொம்பு அடிக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்துமே பக்காவா இதை இருட்டடிப்பு பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் இங்க அரசல் புரசலா அந்த விஷயங்கள் வெளிப்பட்டு மக்களின் முன்னாடி இது ஒரு விழிப்புணர்வு செய்தியா மாறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல திராவிடர் இயக்கங்கள், திமுக மற்றும் இந்தியா கூட்டணி, குறிப்பா திருமா அவர்கள் கூட வந்துகிட்டு இந்த மிஷின் வாக்கெடுப்பு நமக்கு வேண்டவே வேண்டாம், ஓட்டு சீட்டை கொடுங்கன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய அளவுக்கு பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம மக்கள்கிட்டையும் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த இவிஎம் மிஷின் என்ன வேலை, சதி வேலை செய்யுதுங்கிறத ஒரு எளிமையா நம்ம பார்ப்போம். இந்த கவர்மெண்ட் இந்த இவிஎம் மிஷினை தயாரிக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக்ஸோட பேர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த மிஷினை தயாரிச்சு கொடுக்குது. இந்த மிஷினை தயாரிப்பதற்கான அந்த
டைரக்டர்ஸ் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க பாத்தீங்கல்ல, அதாவது செயலாக்கம் பண்ணுவதற்குரிய அதிகாரம் படைத்த அந்த அத்தாரிட்டிஸ்ல 4 மொத்தம் எத்தனை பேர் கேட்டீங்கன்னா 7 பேரை வந்து கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணணும். அதுல 4 பேர் பிஜேபி காரங்க, 4 பேருமே பார்ப்பனர்கள். அப்போ இந்த நாடு எப்படி விளங்குங்கிறதுக்கு 7க்கு 4 கரெக்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளாம் நினைச்சுக்குவோம் நம்ம இந்த வாக்கை செலுத்தின உடனே நம்மளுடைய வாக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. ஆனா அந்த 7க்கு 4 பேர் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுங்களா? அந்த மெஷின்ல இருக்கக்கூடிய சிப் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோட் இருக்கு பாத்தீங்கல்ல, அந்த கோட் அனலைசிங்ல நாம மெஷினுக்குள்ள தான் அந்த கோட் அனலைசிங் இருக்கு, நம்ம பக்காவா பண்ணினோம்னா ஈஸியா வந்து அதுக்கு அங்க வந்து கரெக்டா கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மிஷின்லாம் முடிச்சதுக்கு பிறகு மிஷினை கொண்டு போய் ரூம்ல வச்சு பூட்டிட்டு வெளியில சிசிடிவி கேமராலாம் போட்டுட்டு 2 பேர் போலீஸ்காரங்களை நிக்க வச்சுக்கிட்டு அவங்க மூஞ்சியை நம்ம இங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு மெஷின்லாம் பத்திரமா இருக்கு, அங்க இருக்கக்கூடிய வாக்கெல்லாம் பத்திரமா இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம காதுல பூ சுத்தக்கூடிய வேலையை எவ்வளவு பக்காவா எவ்வளவு நம்மள கோயானா நினைச்சிருந்தானா இந்த வளர்ந்திருக்கக்கூடிய டெக்னாலஜியில அவன் எவ்வளவு ஈஸியா நம்மளை முட்டாளாக்கி இருக்காங்கிற விஷயம் தான் அந்த மெஷின்ல இருக்கக்கூடிய கோடு சென்சேஷன் இருக்கு பாத்தீங்கல்ல, அது ரிமோட் மூலமா நீ யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டு வச்சிருக்கிறியோ அந்த ஓட்டை இங்கே இவன் விட்டு இருக்கக்கூடிய ஐடி கண்ட்ரோலிங்ல வந்துகிட்டு ஈஸியான முறையில் கன்வெர்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம். அதாவது 5க்கு 1, 4க்கு 1, 3க்கு 1 இந்த மாதிரி ஆர்டரிங் பேசிக்ஸ்ல குறிப்பா 5 பேர் தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசிச கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்கள் அனைவருமே காங்கிரஸ் தான் வரணும், இந்தியா கூட்டணி தான் வரணும் அப்படிங்கிற மனநிலையில ஒரு வாக்குச்சாவடியில போய் 5 பேர் வாக்களிக்க போறான்னா அந்த 5 பேருமே எங்க போட்டு அமுக்குவான்? இந்தியா கூட்டணிக்கே வந்து அமுக்குவான். ஆனா இவன் என்ன பண்ணி வச்சிருப்பான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஆர்டரிங் வாய்ஸ் இல்ல, கரெக்டா 5க்கு கரெக்டா 5 வாக்கு இருக்குன்னா 5 வாக்கு வந்துக்கு 4க்கு பின்னாடி 4 வாக்குக்கு வந்து என்ன, இப்ப 5 வாக்குக்கு கை சின்னத்துக்கு போகுதுன்னா பின்னாடியே வந்துகிட்டு என்ன பண்ணுவான்? ஒரு ஓட்டை வந்துகிட்டு பிஜேபிக்கு விழுகிற மாதிரி. இப்போ மிகப்பெரிய அளவுக்கு வெளியில வந்துகிட்டு மோடி வந்துகிட்டு எங்களுக்கு வந்துகிட்டு இந்த முறை வந்து மக்கள் மிகப்பெரிய வந்து வாக்குகளை கொடுப்பார்கள், இத்தனை சதவீதம் கொடுக்க போறார் அப்படி இப்படி வெளியில டேட்டா பேசிடுவாங்க. அங்க நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா அங்க 5% கரெக்டா முதல்ல இருக்கக்கூடிய 5 பேரு காங்கிரஸுக்கு கரெக்டா வந்து வாக்குகள் பட்டனை அமுக்கின உடனே அவனுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த விவி பேட்ல வந்து காட்டும், நம்ம வந்துட்டு காங்கிரஸுக்கு தான் நீ ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லி அமுக்கிறவனுக்கு காட்டும். காட்டின உடனே இவன் போய் வெளியில போயிடுறான் பாத்தீங்களா, அந்த விஷயம் வந்து என்னவா இருக்குன்னா கன்வெர்ட் ஆகி அது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதுக்கு கூடிய அடிஷனல் சிம்பாலிக் முறையில இப்போ ஒரு நட்சத்திரத்தையோ ஒரு குறியீடுகளோ ஒரு சிம்பலை வந்து அங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் மூலமாக நீ அமைக்க இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் வந்து அங்க அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரோல்ல பிஜேபிக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்குவான். அப்போ இங்க 5க்கு 1 நம்ம வெளியில இருக்கக்கூடிய நடைமுறை 5 காங்கிரஸ் ஓட்டு விழுந்திருக்குன்னா அங்கேயே வந்து 5 தாமரை ஓட்டுக்கெல்லாம் மாற்றக்கூடிய வேலையை ரொம்ப ரொம்ப எளிமையா இவன் வந்து செஞ்சுக்கிட்டு, இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த இடத்தில் அதிகாரம் வீற்றிருக்கிறதோ அந்தந்த இடங்கள் எல்லாம் அனைத்தையுமே பாசிசமா மாத்தி வைக்கிறது. அதுவும் எப்படிப்பட்ட பாசிசம்னா சட்டபூர்வமான பாசிசமாக மாற்றுவதுதான் இந்த பாசிஸ்டுகளோட வேலை. இத ஹிட்லர் ஒரு பக்காவா பண்ணியிருந்தான். அந்த ஹிட்லர் பண்ணிருக்கக்கூடிய வேலையை இங்க இருக்கக்கூடிய ஹிட்லர்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா பக்காவா பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் சொன்னாரு, நாம் எல்லாம் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு மக்களை விழிப்புணர்வை ஏற்படுத்தி சட்டமன்றத்துக்குள் நுழைந்தால் பார்ப்பான் அத்தனை பேரும் நோகாம எங்க நுழைஞ்சுவான்? நீதிமன்றங்களுக்குள் நுழைந்து விடுவான் அப்படின்னு பெரியார் வைர வரிகளை சொன்னாரு. அதுதான் இப்ப இங்க நடந்திருக்கு. ஏன்னா நாம் எல்லாம் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு இங்க சட்டமன்றத்துக்குள்ள போனா அவன் நோகாம என்ன பண்ணுவான்? நீதிமன்றத்துக்குள்ள போய் உட்காந்துக்குவான். அந்த நீதிமன்றங்கள்ல வந்துகிட்டு முழுமையாக பார்ப்பனர்களை ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு இவனுங்க கேள்வியை கேட்க முடியாத அளவுக்கு தீர்ப்புகள் மூலமாக அங்க வந்து நம்மளோட குரல் வழியா நசுக்கி வச்சிடறான். இரண்டாவது, ஜனநாயகத்தின் தூண் நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரல் கமிட்டின்னு போட்டு அங்க போயிட்டு இந்த பார்ப்பன கும்பலை கொண்டு போய் உட்கார வச்சுட்டானா கரெக்டா என்ன வேலைகளை செய்ய முடியுமோ என்னென்ன வேலைகளை செய்தாக வேண்டுமோ பக்காவா அந்த வேலையை செஞ்சுட்டு வெளியில வந்து இவனுக்கு என்ன பண்ணிடுவானுங்க? ஜனநாயகம் பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அப்போ இதைத்தான் இங்க இருக்கக்கூடிய 24ல இந்த முறை நீங்கள் அசால்ட்டா இருந்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாகவும் இந்தியாவும் ஊத்தி மூடிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துகிட்டு இப்ப இருக்கிறனால அனைவரும் நாம் செய்ய வேண்டிய வேலை என்னைக்குன்னா இந்த மிஷினுக்கு எதிரான விழிப்புணர்வு அடையணும். ஆரம்பிக்கலாம்.